Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான probability exercise 14.1ல question number 9ல இருந்து 10ல இருந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி 9 questionஸோட வீடியோஸும் நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்பட்ட ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. A piggy bank contain a 150 paise coin. அதாவது நம்பர் ஆஃப் காயின்ஸும் கொடுத்துருக்காங்க. அது என்ன டினாமினேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் காயின்ஸ் இது வந்து அமௌண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் அதை டீட்டெயிலாக எழுதுங்க, அப்போ தான் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு புரியும். 150 பைஸ் காயின். ஸோ 100 காயின்ஸ் இருந்துச்சு, அமௌண்ட் வந்து 50 பைஸ். 50 பைஸ் காயின் வந்து 100 இருந்தது உங்ககிட்ட. அடுத்து 50 1 ரூபி காயின். 50 காயின்ஸ்ன்றது 1 ரூபி காயின் வந்து 50. 20 2 ரூபி காயின்ஸ். 20 காயின்ஸ் இருந்தது 2 rupees. 10 5 ரூபி காயின்ஸ். 10 காயின்ஸ் இருந்தது, அதோட டினாமினேஷன் வந்து 5 rupees. இதுதான் அந்த பிக்கி பேங்க்ல இருந்த காயின்ஸோட கவுண்ட்டு. இப்போ நம்பர் ஆஃப் காயின்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது நம்பர் ஆஃப் காயின்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 118 கிடச்சிருக்கு. அப்போ டோட்டலாக அந்த பாக்ஸில் இருந்தது 180 காயின்ஸ். ஸோ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கொஸ்டினில் கேட்குறாங்க, இஃப் ஈக்குவலி லைக்லி தட் ஒன் காயின் வில் ஃபாலன் அவுட் வென் த பேங்க் இஸ் டர்ன்டு அப்சைட் டவுன். இதை வந்து இப்படி திருப்பி நம்ம குலுக்கும் போது நமக்கு ஒரு காயின் வெளியே விழும்ல, ஸோ உண்டியல்ல இருந்து அது வந்து ஒரு ஈக்குவலி லைக்லி எந்த காயின் வேணாலும் விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. வாட் இஸ் அ ப்ராபபிலிட்டி தட் த காயின் வில் பி a 50 பைஸ் காயின். 50 பைஸ் காயின் விழுறதுக்கான பாசிபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் 50 பைஸ் காயின். 50 பைஸ் காயின் விழுறதுக்கான ப்ராபபிலிட்டி. 50 பைஸ் காயின் டோட்டலாக நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள். 50 பைஸ் காயின் வந்து நம்மளோட பிக்கி பேங்க்கில் 100 இருந்தது. டோட்டலாக 180 காயின்ஸ் இருந்தாங்க. இப்போது 100 அவுட் ஆஃப் 180 அப்படின்றது அவங்களோட கரெக்டான ஆன்சர். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு பேருமே வந்து 2 டேபிளில் வருவாங்க. 2 டேபிளில் 5 டைம்ஸ் 9 டைம்ஸ் 5/9 தான் சரியான ப்ராபபிலிட்டி. அடுத்த கொஸ்டின், வில் நாட் பி a 5 ரூபி காயின். 5 ரூபி காயின் வராமல் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் பார்ட்டில், ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் will not be a 5 ரூபி காயின். ஸோ நாட் a 5 ரூபி காயின். 5 ரூபி காயின் இல்லாமல் என்னென்ன காயின்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ 5 ரூபி காயின்ஸ்ன்றது இந்த 10 மட்டும் தான் 5 ரூபி காயின்ஸ். அப்போ இந்த ரிமைனிங் இருக்கிறவங்க எல்லாமே நாட் a 5 ரூபி காயின்ஸ் தான். இப்போ இந்த 10 விட்டுட்டு மற்றவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 170 கிடைக்குது. அப்போ 170/118 எழுதிக்கலாம். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடும். அப்போ 17/18 அப்படின்றது தான் நாட் a 5 ரூபி காயினோட சரியான ப்ராபபிலிட்டி. அடுத்த 11th கொஸ்டினில், கோபி பைஸ் a fish from a shop for his aquarium. The shopkeeper takes out one fish at random from the tank containing 5 male fish and 8 female fish அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த டேங்க்கில் 5 மேல் ஃபிஷ் இருந்தது, ப்ளஸ் அதுக்குள்ளே ஒரு 8 ஃபீமேல் ஃபிஷ்ஷஸும் இருந்தது. ஸோ இது எல்லாத்தையும் சேர்க்கும் போது டோட்டலாக 5 + 8 13 இருக்குது. டோட்டலாக அந்த டேங்க்கில் வந்து டோட்டலாக 13 ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு. See the diagram. What is the probability that the fish taken out is a male fish? What is the probability of getting a male fish அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டேங்க்கில் 13 இருந்தது ஃபிஷ்ஷஸ், அதில் மேல் வந்து 5 தான். அப்போ 5 அவுட் ஆஃப் 13 அப்படின்றது தான் உங்களோட சரியான ப்ராபபிலிட்டி. ஸோ மொத்தத்தில் எத்தனை மேலுன்னு கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 12 பார்க்கலாம். A game of chance consisting of spinning an arrow which comes out to rest pointing at one of the number 1 2 3 4 5 6 7 8 இங்கே வந்து நம்பர் போட்டிருக்காங்க. And these are equally likely outcomes. What is the probability that will point at 8? ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 8ன்ற நம்பரில் வந்து அந்த ஸ்பின்னிங் ஏரோ நிற்கிறதுக்கு எத்தனை பாசிபிலிட்டின்னு கேட்குறாங்க. மொத்தம் இந்த சர்க்கிளில் வந்து 8 பாசிபிலிட்டிஸ் இருக்குது டோட்டலாக. அந்த டோட்டல்ன்றதை வந்து எப்போவுமே என்னென்னு எழுதுவாங்கன்னா n/s எழுதுவாங்க. டோட்டலாக 8 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதில் 8ன்ற நம்பர் எத்தனை பொசிஷனில் இருக்குன்னா அந்த ஒரே ஒரு பொசிஷனில் தான் 8 இருக்குது. அப்போ 1 அவுட் ஆஃப் 8, மொத்தம் 8 பிளேசஸ் இருக்குது, அதில் ஒரு பிளேஸ் தான் 8ன்ற நம்பர் இருக்குது. அதனால் 1 அவுட் ஆஃப் 8 அப்படின்னு எழுதணும் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு. செகண்ட் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஆட் நம்பர். அப்போ நம்ம ஏரோ போய் ஒரு ஆட் நம்பரில் நிற்கிறதுக்கான பிளேசஸ் எத்தனை இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ஆட் நம்பர்னு பார்க்கும்போது நம்மளோட ஸ்பின்னிங் ஏரோவில் 1 3 5 7 இவங்கெல்லாம் வந்து ஆட் நம்பர். அப்போ 4 ஆட் நம்பர் இருக்குது. 4 அவுட் ஆஃப் 8. ஸோ கேன்சல் பண்ணால் நம்ம 1/2 அப்படின்னு எழுதிக்கலாம். தேர்ட் கொஸ்டின், எ நம்பர் கிரேட்டர் தென் 2. நம்மளுக்கு வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒரு நம்பர் வரணும், அந்த நம்பர் வந்து கிரேட்டர் தென் 2ஆக இருக்கணும். கிரேட்டர் தென் 2ல் எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2ன்னு கொடுக்கல, டெஃபினட்டாக கிரேட்டர் தென் 2 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 3 4 5 6 7 8 இவங்க எல்லாமே கிரேட்டர் தென் 2 தான். ஸோ இதில் மொத்தம் 6 பாசிபிலிட்டிஸ் இருக்குது.
அப்போ 6 out of 8ன்னு எழுதணும். 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3/4 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அடுத்து the number less than 9 அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்பர் லெஸ் தென் 9 இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நம்பர் லெஸ் தென் 9 தான். இதில் அதிகமாக 9க்கு அதிகமாக எந்த நம்பர் நம்ம கிட்டே இல்லை. ப்ராபபிலிட்டி ஆஃப் லெஸ் தென் 9 வந்து ஒரு ஷோர் ஈவெண்ட். இங்கே இருக்கிற 8 நம்பருமே லெஸ் தென் 9 தான். அப்போ 8/8ன்னு 1 நம்ம ஆன்சர் எழுதியிருக்கணும். அதுதான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், a die is thrown once, find the probability of getting 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு டையை த்ரோ பண்ணியிருக்காங்கன்னா ஒரு டைஸை வந்து த்ரோ பண்ணும்போது அதில் வந்து 1 2 3 4 5 6 மொத்தம் 6 ஃபேஸ் இருக்கும் கியூபிக்கல் ஷேப்பில். ஸோ அதில் வந்து 1லேருந்து 6 வரைக்கும் நம்பர் போட்டிருப்பாங்க. இதுதான் சாம்பிள் ஸ்பேஸ். இதில் வந்து நமக்கு என்ன விழுறதுக்கான ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் அ ப்ரைம் நம்பர். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ரைம் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கணும். முதல்ல எதெல்லாம் ப்ரைம் நம்பர் அப்படின்னு பாருங்கள். ஸோ ப்ரைம் நம்பர்னு பார்க்கும்போது எந்த டேபிள்லேயும் வராத நம்பர்ஸ் தான் 1 வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது, ப்ரைமும் கிடையாது, காம்போசிட்டும் கிடையாது, அது ஒரு யூனிக் நம்பர். ஸோ 2 ப்ரைம் நம்பர், 3 ப்ரைம் நம்பர், 5 ப்ரைம் நம்பர். ஸோ இதெல்லாம் இந்த டேபிள்ஸ்லேயும் வராது. அப்போ 3 out of 6 மொத்தமாக 6 ஆப்ஷன் இருக்குது. அதில் 3 நம்பர் ப்ரைம் நம்பர். ஸோ கேன்சல் பண்ணால் 1/2ன்னு எழுதிக்கலாம். என் நம்பர் லையிங் பிட்வீன் 2 and 6. பிட்வீன் அப்படின்னா 2ஐயும் 6ஐயும் எடுக்கக்கூடாது. 2க்கும் 6க்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்குறாங்கன்னு அர்த்தம். 3 பேர் தான் இருக்காங்க. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் அ நம்பர் இது அப்படியே கூட எழுதிக்கலாம். என் நம்பர் லையிங் பிட்வீன் 2 and 8 அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ பிட்வீன் 2 and 6 3 ஆப்ஷன் இருக்குது. அப்போ 3 out of 6 கேன்சல் பண்ணால் 1/2. ப்ராபபிலிட்டி இன் ஆட் நம்பர்னு கேட்டிருக்காங்க. ஆட் நம்பர்னால் இதில் 1 ஆட் நம்பர், 3 ஆட் நம்பர், 5 ஆட் நம்பர் 3 ஆப்ஷன் இருக்குது. அப்போ இதுவும் 3 out of 6 தான். கேன்சல் பண்ணால் 1/2 அப்படின்னு நம்ம எழுதணும். 14th கொஸ்டின் பாருங்கள். 1 card drawn from the well shuffled pack of 52 cards. இந்த 52 playing cardsன்றது வந்து இதுதான். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும். இதில் வந்து 4 டைப்ஸ் இருக்குது. ஸ்பேடு, கிளவர் ரெண்டும் பிளாக்ல இருக்கும். ஆர்டின் டைமண்ட் ரெண்டும் வந்து ரெட் கலரில் இருக்கும். ஸோ இதுலேயுமே நம்பர் 1 கிடையாது, அதுக்கு பதிலாக A இருக்கும். அதுக்கப்புறம் 2 3 4ன்னு நம்பர் 10 வரைக்கும் எல்லா நம்பர்ஸும் எல்லா கலர்ஸ்லேயும் இருந்திருக்கும், எல்லா கார்ட்ஸ்லேயும் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஜாக், குயின், கிங் அப்படின்றது வந்து ஃபேஸ் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் எல்லா ஃப்ளவர்லேயும் இருக்கும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு ஷேப்லேயும் 13 கார்ட்ஸ் இருக்கும். அப்போ 13 4s are 52, அதான் 52 கார்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங். ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க எ கிங் ஆஃப் ரெட் கலர்னு கேட்டிருக்காங்க. ஸோ 14ல் ஃபஸ்ட்டு 1 எ கிங் ஆஃப் ரெட் கலர். ஸோ கிங் எத்தனை இருக்குன்னு முதல்ல பாருங்கள். ஸோ கிங் ஆஃப் ரெட் கலர் அப்படின்றது கிங்குன்றது 4 இருக்கும். 4ல் வந்து 2 தான் வந்து ரெட் கலரில் இருக்கும். அப்போ 2 out of 52 அப்படின்னு எழுதியிருக்கணும் ஆன்சர். நம்ம இதை கேன்சல் பண்ணி 1/26ன்னு கூட சொல்லிக்கலாம். அடுத்து எ ஃபேஸ் கார்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ ஃபேஸ் கார்டு. ஃபேஸ் இருக்கிற கார்டு வந்து ஜாக், குயின், கிங், இதுதான் உங்களோட ஃபேஸ் கார்ட்ஸ். ஸோ 3 கார்டு இருக்குது ஒரு பாக்ஸ்லேயும். ஸோ 3 4s are 12 கார்ட்ஸ் இருக்குது. அப்போ 12/52 அப்படின்னு எழுதிக்கலாம். இது வந்து 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 6/26 கிடைக்கும். திருப்பி நம்மளால் கேன்சல் பண்ண முடியும் 3/13. அடுத்து எ ரெட் ஃபேஸ் கார்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட்டில் இருக்கணும், அது ஃபேஸ் கார்டாகவும் இருக்கணும் அப்படின்றதான் உங்களோட கொஸ்டின். ஸோ ஃபேஸ் கார்டு 12 இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதில் வந்து ரெட் கலரில் 6 இருக்குது, பிளாக் கலரில் 6 இருக்குது. அப்போ 6 out of 52ன்னு எழுதணும். 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3/26. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஜாக் ஆஃப் ஆர்ட். ஆர்டின் ஷேப்பில் ஜாக்கு, ஆர்டின் ஷேப்லேயும் இருக்கணும், அது ஜாக்காகவும் இருக்கணும், அது ஒன்று தான் இருக்கும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஜாக் ஆஃப் ஹார்ட். ஹார்ட்டில் எந்த ஷேப்பு செப்பரேட்டாக கேட்டிருந்தாலும் அது வந்து 1 தான் இருக்கும். அப்போ 1 out of 52 அப்படின்னு எழுதியிருக்கணும். அடுத்து வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் அ ஸ்பேட். ஸ்பேடுன்றது வந்து ஒரு பர்டிகுலர் ஷேப்போட பேர். இந்த ஸ்பேடுன்றது இதுதான். இங்கே இருக்க இந்த 13 கார்டையும் வந்து என்னென்னு தான் சொல்லுவாங்க, ஸ்பேடுன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்பேட் வந்து 13 out of 52 அப்படின்றது தான் கரெக்டு. இதை கேன்சல் பண்ணால் 1/4 அப்படின்னு கிடைக்குது. கடைசி கேட்டிருக்காங்க த குயின் ஆஃப் டைமண்ட். டைமண்டில் குயின் கேட்டிருக்காங்க. ஸோ டைமண்டில் குயின் அப்படின்றது வந்து ஒன்று தான் இருக்கும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் குயின் ஆஃப் டைமண்ட் அப்படின்னு எழுதிட்டு 1/52 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதை 1/52 அப்படின்னு எழுதிடணும். 15th கொஸ்டினில் 5 கார்ட்ஸ் 10 ஜாக், குயின், கிங் அண்ட் ஏஸ் ஆஃப் டைமண்ட்ஸ். டைமண்ட்லேருந்து 10 ஜாக், குயின், கிங், அதுக்கப்புறம் ஏஸ், இந்த 5 கார்டு மட்டும் எடுத்து வந்து கேம் விளையாடுறாங்க. ஆர் வெல் ஷஃபிள்டு வித் தேர் ஃபேஸ் டவுன்வர்ட்ஸ். த 5 கார்ட்ஸ் ஆர் ஒன் ஆஃப் த கார்டு இஸ் பிக்ட் அட் ரேண்டம். இந்த 5 கார்டையும் தலைகீழ திருப்பி வச்சுட்டு ஒரு கார்டை வந்து பிக் பண்ணுறாங்க. வாட் இஸ் அ ப்ராபபிலிட்டி தட் தி கார்டு இஸ் அ குயின். ஸோ குயின் வரதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க.
ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் குயின் இந்த 5 கார்டில் இருந்து இந்த 5 கார்டில் ஒன்று தான் குயின் இருக்குது. அப்போ 1 out of 5 அப்படின்னு எழுதணும் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர். செகண்டு, இந்த குயின் இஸ் ட்ரான் அண்ட் புட் அசைடு, ஒரு கார்டை செலக்ட் பண்ணி அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வாட் இஸ் அ ப்ராபபிலிட்டி தட் த செகண்ட் கார்டு பிக்ட் அப் இஸ் அன் ஏஸ், இந்த குயினை வந்து வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த 4 கார்டு வச்சு கேம் விளையாடுறாங்க. அப்படி அவங்க கார்டை செலக்ட் பண்ணும்போது ஏஸ் வரதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஏஸ், இப்போ இதில் ஏஸ் எத்தனை இருக்குன்னா 1 தான் இருக்குது. அவுட் ஆஃப் மொத்தம் இப்போ 4 கார்டு தான் கேமில் இருக்குது. அப்போ 1/4 அப்படின்னு எழுதியிருக்கணும். இதில் இன்னொரு கொஸ்டினும் கேட்டிருக்காங்க, வாட் இஸ் அ ப்ராபபிலிட்டி ஆஃப் அ குயின் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ரிமைனிங் கார்ட்ஸில் குயினே இருக்காது, ஏன்னா குயின் தான் நம்ம ஆல்ரெடி எடுத்து வெளியில் வச்சிட்டோம்ல, அப்போ அங்கே குயினே இருக்காது. அதனால் அது வந்து ஒரு இம்பாசிபிள் ஈவெண்ட். அதனால் அதோட ஆன்சர் நம்ம என்னென்னு எழுதணும், 0ன்னு எழுதணும். அதுதான் கரெக்ட் ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.